வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி ஒரு மூடிய கதவு பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா கொடுக்கும் போர் ஆதரவுக்கு ஈடாக உக்ரைன் நாட்டின் கனிம வளங்களில் பாதியை விட்டுக் கொடுக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் முன்மொழிவை நிராகரித்தார் என்று இந்த பேச்சுவார்த்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். 2 ஐரோப்பிய அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த அசாதாரணமான ஒப்பந்தம் கிராஃபைட், லித்தியம் மற்றும் யுரேனியம் உட்பட உக்ரைனின் அனைத்து கனிம வளங்களிலும் 50% அமெரிக்காவுக்கு வழங்கியிருக்கும். ஆனால் இது ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான உக்ரைனின் போர் முயற்சிக்கு சமீபகால அமெரிக்க ஆதரவுக்கு மட்டுமே இழப்பீடாக கொடுக்கப்பட்டதா அல்லது எதிர்கால இராணுவ மற்றும் நிதி உதவிக்கு ஈடாக வருமா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் இது ஓரளவுக்கு கடந்த கால ஆதரவுக்கு மற்றும் எதிர்கால ஆதரவுக்கு என்று குறிப்பிட்டார். அமெரிக்க மக்கள் இந்த போரில் முதலீடு செய்த பில்லியன் கணக்கான பணத்தை திரும்ப பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று அவரும் மேற்கோள் காட்டினார். அவர் மேலும் தெரிவித்த போது, செலன்ஸ்கி அமெரிக்காவுடன் இந்த ஒப்பந்தத்தில் நுழைவது மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றார். ஒரு உக்ரைனிய அதிகாரியும் எரிசக்தி நிபுணரும் இந்த திட்டத்தை பற்றி விளக்கினர். ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைனின் கனிமங்களை மட்டுமல்ல, எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்பட கூடுதல் இயற்கை வளங்களையும் நாடியது. இந்த முன்மொழிவு உக்ரைனின் வள வருவாயில் பாதிக்கு அமெரிக்காவுக்கு உரிமை அளிக்கும் என்று அமெரிக்கர்கள் கூறினார்கள். நட்பு நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகளில் உக்ரைனின் கனிம வளங்கள் தொடர்பாக திறந்த மனப்பான்மையை காட்டிய திரு செலன்ஸ்கி, ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கான அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்களுடன் வள அணுகலை இணைக்காததால் ஒப்பந்தத்தை நிராகரித்ததாக உக்ரைனிய அதிகாரி கூறினார். அதன் அர்த்தம், உக்ரைனின் அனைத்து கனிம வளங்களிலும் 50% அமெரிக்காவுக்கு வழங்கினால் அமெரிக்கா ஆயுதம் கொடுக்கும். ஆனால் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்காது என்பதை ட்ரம்ப் நிர்வாகம் பெற முயலும் ஒப்பந்தம். இரண்டாவது, உக்ரைனிய அதிகாரியின் கூற்றுப்படி பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன என்றார். அவர் மற்றவர்களைப் போலவே பேச்சுக்களின் உணர்திறனை கருத்தில் கொண்டு தமது பெயரை வெளியிடாத நிலையில் பேசினார். ஆனால் இந்த முன்மொழிவின் விரிவாக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள பதட்டமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒரு விஷயத்தை காட்டுகின்றன. அந்த விஷயம் ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் நடக்கப் போவதாக கூறும் சமாதான பேச்சுக்கள் தொடர்பாக அமெரிக்க தரப்பில் ஆளாளுக்கு ஒவ்வொரு தகவலை கூறுவதன் காரணம் உக்ரைனுடன் ட்ரம்ப் நிர்வாகத்தின் டீல் இன்னமும் முடியவில்லை. அதனால் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எந்த திசையில் போவது என்பது தெளிவு ஏற்படவில்லை. இது உக்ரைன் மற்றும் வாஷிங்டனுக்கு இடையே தொடர்ச்சியான அமெரிக்க ஆதரவு மற்றும் போருக்கு சாத்தியமான முடிவு ஆகிய இரண்டிலும் விரிவடையும் இடைவெளியை காட்டுகிறது. உக்ரைனுக்கு முதன்முறையாக சென்ற ட்ரம்ப் நிர்வாக அதிகாரியான அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் உக்ரைனில் திரு செலன்ஸ்கியை சந்தித்த போது உக்ரைனின் கனிமங்களில் பாதிக்கான கோரிக்கை கடந்த புதன்கிழமை முன்வைக்கப்பட்டது என்கிறார்கள். அமெரிக்க கருவூல திணைக்களம் எந்த ஒரு பேச்சுவார்த்தை குறித்தும் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. திரு செலன்ஸ்கி வெள்ளிக்கிழமை மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டுக்கு சென்று அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸை சந்தித்த போது அமெரிக்க முன்மொழிவின் விவரங்களை உக்ரைனிய அதிகாரிகள் மதிப்பாய்வு செய்து எதிர் முன்மொழிவை வழங்குவார்கள் என்று கூறியதாக இரண்டாவது உக்ரைனிய அதிகாரி தெரிவித்தார். ஒரு எதிர் முன்மொழிவு வழங்கப்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் மியூனிக்கில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செலன்ஸ்கி ட்ரம்ப் நிர்வாகத்தின் முன்மொழிவை நிராகரித்ததை ஒப்புக்கொண்டார். இந்த ஒப்பந்தத்தில் உக்ரைனுக்கு அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லை என்பதை தவிர ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் என்ன என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ஆவணத்தில் இந்த தொடர்பை நான் காணவில்லை என்று கூறிய செலன்ஸ்கி, என் கருத்துப்படி அந்த முன்மொழிவு நம்மை நம் நலன்களை பாதுகாக்க தயாராக இல்லை. பாதுகாப்பு உத்தரவாதம் முக்கியமானது. ஏனென்றால் பனிப்போரின் முடிவில் அணு ஆயுதங்களை உக்ரைன் கைவிட்ட போது கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்காவும் பிரிட்டனும் உக்ரைனை பாதுகாப்பதற்கான தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக உக்ரைனியர்கள் நம்புகிறார்கள். ஐரோப்பிய ராஜதந்திரிகளுக்கு மற்றும் ஒரு ஆட்சேபனை இருந்தது. மேற்கத்திய நாடுகள் சிறிய அல்லது பலவீனமான நாடுகளை பண்டங்களுக்காக சுரண்டிய காலனித்துவத்தின் சகாப்தத்தின் தொடர்ச்சி இது என்று அவர்கள் புகார் கூறினார்கள். உக்ரைனிய அதிகாரியும் எரிசக்தி நிபுணரும் திரு பெசன்ட்டின் சலுகையை பற்றி விவரித்தார். இந்த திட்டத்தின்படி உக்ரைனின் வளங்களை பிரித்தெடுத்தல் மற்றும் புதிய பிரித்தெடுக்கும் உரிமங்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் பாதியை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும். கடந்த ஆண்டின் முதல் பாதியில் உக்ரைனின் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனமான நெஃப்டோகாஸ் $500 பில்லியன் மேல் லாபம் ஈட்டியுள்ளது. முன்மொழிவின் கீழ் அமெரிக்கா பெறும் லாபத்தின் ஒரு பகுதியை உக்ரைனிய போருக்கு பிந்தைய புனரமைப்புக்காக மறுமுதலீடு செய்யும் என்று உக்ரைனிய அதிகாரி கூறினார்.
உக்ரைனிய அதிகாரியின் கூற்றுப்படி மற்ற வாடிக்கையாளர்களை விட உக்ரைனிய கனிம ஏற்றுமதிகளை வாங்குவதில் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை இருக்கும் என்றும் முன்மொழிவு கூறுகிறது. உக்ரைனில் 109 குறிப்பிடத்தக்க கனிம வாய்ப்புகள் உள்ளன. உக்ரைன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தொகுத்த பட்டியலின்படி எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வயல்களை தவிர டைட்டானியம், லித்தியம் மற்றும் யுரேனியம் தாதுக்கள் உக்ரைனில் உள்ளன. இருப்பினும் இவற்றில் சில ஏற்கனவே ரஷ்ய ஆக்கிரமிப்பின் கீழ் அல்லது முன்வரிசைக்கு அருகில் உள்ளன. ஆனால் பெரும்பாலான வளங்கள் உக்ரைனின் கட்டுப்பாட்டு பகுதியிலேயே உள்ளன. அவற்றின் மதிப்பு நிச்சயமற்றது. போர் நிறுத்தத்திற்கு பின்னர் மீண்டும் மீண்டும் ரஷ்ய படையெடுப்பின் அபாயங்களை அடியோடு இல்லாது செய்வதற்கு அமெரிக்காவுடனான ஒரு ஒப்பந்தம் உத்தரவாதம் கொடுக்கவில்லை. உக்ரைனின் வர்த்தக சூழலில் ஆழமாக வேரூன்றி இருக்கும் சிக்கல்கள் நாட்டின் சுதந்திரத்திற்கு பிந்தைய வரலாற்றின் பெரும்பகுதியில் வெளிநாட்டு முதலீடுகளை தாண்டியுள்ளன. போருக்கு முன்பே சில வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உக்ரைனிய சுரங்க ஒப்பந்தங்களில் ஈடுபட்டிருந்தனர். அவற்றில் 50% அமெரிக்காவுக்கு கொடுப்பது சாத்தியமற்றது. அதே நேரத்தில் திரு டிரம்பின் நிர்வாகத்தில் அமெரிக்காவுடன் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தை கலப்பதில் உக்ரைனுக்கு முன்னோடி உள்ளது. 2014ஆம் ஆண்டு படையெடுப்புக்கு பின்னர் ரஷ்ய ஆக்கிரமிப்பின் கீழ் இழந்த உக்ரைனில் உள்ள சுரங்கங்களில் இருந்து நிலக்கரியை மாற்றீடு செய்வதற்காக உக்ரைன் பல தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தது. 2017ஆம் ஆண்டு ட்ரம்ப் தமது முதல் பதவி காலத்தில் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் இருந்து நிலக்கரியை வாங்குவதற்கு உக்ரைனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தார். அந்த நேரத்தில் உக்ரைனிய அதிகாரிகள் அதை ஒரு வெற்றியாக கண்டனர். ஆனால் இப்போது விவாதத்தில் உள்ள ஒப்பந்தம் உக்ரைனிய சுதந்திரம் அல்லது ஜனநாயகத்தை காப்பதற்கானது அல்ல. போரை காட்டி இயற்கை வளங்களை கொடுக்கும் விதத்திலான அணுகுமுறையை கொண்டது. இது உக்ரைனின் ஜனநாயகத்தை பாதுகாப்பது மற்றும் புட்டினை தோற்கடிப்பது என்று சொல்வதை விட மிகவும் வேறுபட்டது.